ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுற ஜிம்மில் ஒரு 2 மந்த்ஸாக இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கப்பல் இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணி கண்டினியூஸாக வந்துகிட்டே தான் இருக்காங்க. அந்த கப்பலுடைய வயசு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசர் டு 60, 58, 59 2 பேத்துக்குமே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குமே. இந்த ஒரு 2 மாத தளவில் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது ஒரு 5 லெசன் நான் கற்றுக்கிட்டேன். அதில் நம்பர் 1, ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுடிதார், ஷால், ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு அவர் ஒரு ஃபார்மலான ஒரு ஷர்ட் போட்டுட்டு அப்படி வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 பேருமே டிஷர்ட்டு, ட்ராக்கு, ஷூஸ்லாம் மாறி அப்படி வந்துட்டாங்க. அடாப்டபிலிட்டி, என்ன சர்க்கம்ஸ்டன்சஸோ என்ன என்வாயன்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டாங்க. நம்பர் 2, ரெகுலராக வருவாங்க. இந்த 2 மந்த்ஸில் ஒரு நாள் கூட லீவ் எடுத்து நான் பார்த்ததே கிடையாது. கன்சிஸ்டன்சி. நம்பர் 3, பக்கத்தில் உள்ளவங்க 10 கிலோ தூக்குறாங்க, 15 கிலோ தூக்குறாங்க, 15 kg அந்த மாதிரிலாம் எதையுமே பார்க்காம நம்மளால் தூக்க முடியலையே அப்படிங்கிற அந்த கம்பேரிசன்லாம் பண்ணவே பண்ணாமல் தன்னுடைய கோச் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் அச்சுப்பசராமல் கேட்பாங்க. 8 ரெப்புனா 8 ரெப்பு தான், 2 கிலோ தூக்கினா 2 கிலோ மட்டும்தான். ரெஸ்பெக்ட் கிவன் டு த கோச் அண்ட் தேர் இஸ் நோ எனி கம்பேரிசனே இருக்காது அவங்கக்கிட்ட. இதுதான் நம்பர் 3. நம்பர் 4, எல்லாத்த பார்த்தியும் ஸ்மைல் பண்ணுவாங்க. வரும்போதும் சரி, கிளம்பும் போதும் சரி, எல்லாத்த பார்த்தியும் ஸ்மைல் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லி பிஹேவியர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நானும் சுற்றி முற்றி பார்ப்பேன், எல்லாத்தோடைய ஒர்க் அவுட் பண்ணுற எல்லாத்தோடைய ஃபேஸும் ரஃப்பாக அப்படி டஃப்பாக இருக்கும். ஆனால் இவங்களோட ஃபேஸ் மட்டும் ஃப்ளரிஷிங்காக அப்படியே பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்கும். இவங்களை அப்படியே நானே தேடி பார்ப்பேன், யூனிக்காக இருக்கும். ஃப்ரெண்ட்லி பிஹேவியர் நம்பர் 4. நம்பர் 5, இந்த நாளும் அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டது. ஆனால் 5வது லெசன் அவங்கள கேட்டு நான் கற்றுக்கிட்டது. நேற்று அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அப்போ பேசினேன், எது உங்களை இந்த வயசில் ஜிம்முக்கு வர வச்சிச்சு அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, என் பையன் தான்ப்பா அப்படின்னாங்க. என்னங்க சொல்கிறீங்க? இந்த வயசில் ஸ்ட்ரென்த் கெய்னிங் ரொம்ப முக்கியம், அதனால் கொஞ்ச நாச்சும் ஸ்ட்ரென்த் நல்லா கெயின் பண்ணணும், அதனால் ஜிம்முக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் இந்த ட்ராக்கு, இது ஷூ எல்லாம் வாங்கி கொடுத்தான். அவன் தான்ப்பா இது பண்ணி விட்டான். ரிட்டையர் ஆகிட்டோம், பட் இருந்தாலும் அவன் தான் வாங்கி கொடுத்தான். சின்ன வயசில் நம்ம சொல்கிறத பசங்க கேட்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ பசங்க வளர்ந்து குடும்பம் ஆகிட்டாங்க, அவங்க சொல்கிறத நம்மளும் கேட்கணும் இல்லையா? நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறோம் அப்படின்ட்டு சின்ன வயசில் பசங்க புரிஞ்சு நம்ம சொல்கிற பேச்சை கேட்குறாங்க. அதே மாதிரி பசங்க நம்மளுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்மளும் அக்செப்ட் பண்ணணும் இல்லையா? அதனால தான்ப்பா நாங்கள் டெய்லி ஜிம்முக்கு வரோம், எங்களுக்கு இது பிடிச்சும் போயிடுச்சு அப்படின்னாங்க. அக்செப்டன்ஸ். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிறதா இல்லாமல் நம்மளுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறான் அப்படின்ட்டு பசங்க சொல்கிறத இவங்க இந்த வயசில் கேட்டு ரெகுலராக வந்துட்டுருக்காங்க இல்லையா? அந்த அக்செப்டன்ஸ். அடாப்டபிலிட்டி, கன்சிஸ்டன்ஸ், நோ கம்பேரிசன் அண்ட் ரெஸ்பெக்ட் கிவன் டு த அதர்ஸ், ஃப்ரெண்ட்லி பிஹேவியர், அக்செப்டன்ஸ். இந்த 5 லெசன் தாங்க ரொம்ப வியப்படைய வச்சது அவங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது. உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த 5 லெசன் நீங்களும் எடுத்துக்கோங்க.